கடைசியா எந்த தோட்டத்துக்கு போயிருந்தீங்க? அரியலூர் உழவர் சந்தை. அரியலூரில் உழவர் சந்தை. சரி, அங்கே ஏன் தங்கலை? வீடு சரியில்லை, தங்குற இடம் பாத்ரூம் இல்லை, கேஸ் வாங்கி தரேன்னாங்க, அதுவும் கேஸ் வாங்கி தரல. 4 மாசமா வேலை பார்த்தனாங்க. 500 600 ஆடுன்னு சொன்னாங்க. 100 ஆடுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. 127 ஆடு கொடுத்தாங்க. சரி, இப்போ நீ ஏதோ ஒரு லட்சம் ரூபா ஏதோ கடன் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே வேலை பார்க்காதனால வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வேலையை விட்டு வாங்கிட்டோம். நான் கால் பண்ணி என்னன்னு கேட்டேன். நாங்களாம் எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, காசு வாங்கினாலும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. உங்கள் கம்பெனியில் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தர்மா. கம்ப்ளைண்ட்டில் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட ஏதோ ஒரு வீடியோ அனுப்பிச்சியாமா? நாங்கள் அனுப்புனதுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை அவங்கக்கிட்ட. நான் என்கிட்ட அந்த நம்பரும் இல்லை. அவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி. அப்புறம் ஏன் பொய் சொல்கிறாங்க அவங்க? அதான் தெரியல எங்களுக்கு. நாங்கள் அங்கே வேலை பார்க்கல, எங்களை வச்சு தான் அவங்க வேலை பார்க்கணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு ஆடு பார்க்கணும்னு சொன்னாங்க, அப்புறம் தோட்டத்து வேலை கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு ரூம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரூம்லாம் ஒன்றுமே சரியில்லைங்க சார். தீவனம் வைக்கிற இடத்துல தான், கொஞ்சோண்டு இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அதை வந்து ஸ்டாக் ரூம் அப்படின்றாரு. வந்து தரையெல்லாம் எப்படி இருக்கு? மண்ணு தரையா எப்படி? லைட்டாக சிமெண்ட் போட்டிருப்பாங்க, அது இடிஞ்சிருக்கும் அங்கங்கே. சரி. சுற்றி மேலப்புறம் ஓட்டையாக இருந்துச்சு, அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தாங்க அமைச்சுக்கிட்டோம். சரி.